ஓகே. ஸோ நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் வந்து nth வேல்யூ. ஸோ nth வேல்யூ தான் இருக்கிறதுலயே கடைசி விண்டோ ஃபங்ஷன். ஸோ nth வேல்யூ அப்படின்னா, இப்ப நீங்க ஏதாவது nth லார்ஜஸ்ட் இல்ல nth ஸ்மாலஸ்ட்னு ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு பிராக்டிகலா காமிச்சறேன். அப்புறம் அது உங்களுக்கு என்னன்றது புரியும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து எம்ப்ளாயி டேபிள் இருக்கு. எம்ப்ளாயி ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி, சேலரி டேட். இப்போ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் என்கிட்ட 5 பேர் வேலை செய்றாங்க. அதுல எனக்கு என்னன்னா, எனக்கு இப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல யாரு 3rd லார்ஜஸ்ட் சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இப்ப இதுல யார் 3rd லார்ஜஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ இருந்து வாங்க. 8,500 இதுதான் ஹையஸ்ட். 8,000, 7,500. ஸோ 7,500 தான் 3rd லார்ஜஸ்ட். அப்போ எனக்கு இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது 3வதா அதிக சேலரி வாங்குறது 7,500 அப்படின்னு வரணும். இல்ல 4வதா வேணும்னா 4வதுனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8,000 அது வரும். அதே மாதிரி HR டிபார்ட்மெண்ட்ல எனக்கு 3rd லார்ஜஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா 6,000 ஃபர்ஸ்ட், 5,500 செகண்ட், 5,000. ஸோ எனக்கு 5,000ன்னு வரணும். ஸோ இப்ப இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சீக்வல் செலக்ட் ஸ்டார் கமா. ஸோ இப்போ நம்ம வந்து nth வேல்யூ அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ nth வேல்யூ இதுல எந்த காலமை பேஸ் பண்ணி அது உங்களுக்கு வந்து எத்தனாவது வேணும், 3rd லார்ஜஸ்டா, 2nd லார்ஜஸ்டா, 1st லார்ஜஸ்டா, அது போடணும். கமா அப்படி போட்டுட்டு ஓவர் நீங்க விண்டோ ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட், ஆர்டர் பை சேலரி. ஓகேங்களா, அதை வந்து டிசெண்டிங்ல போட்டுக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இப்போ திரும்பவும் வந்து ஃப்ரம் நான் வந்து டேபிள் நேம் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணா எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வருமானு கேட்டிங்கன்னா வராது. இங்க பாருங்க. ஓகே, நான் அலைஸ் கொடுக்கலையா? ஓகே, அலைஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். nthன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஃபைன். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7,500 அப்படின்றது இவங்க 3 பேருக்கு தான் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ எங்க அது கண்டுபிடிச்சதோ 7,500, இப்போ 3rd லார்ஜஸ்ட்னு சொன்னோமா, 3rd ரோல இருந்து எல்லாருக்கும் போட்டுருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த 2 பேருக்கு அது போடல. அதே மாதிரி தான் இது பாருங்க, 5,000 3rd லார்ஜஸ்ட்ங்கிறது ஓகே, அது கடைசி ரோல தான் இருந்து அப்படியே விட்டுருச்சு, அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு போடல. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம், நமக்கு nthல வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து லாஸ்ட் அண்டர் ஸ்கோர் வேல்யூக்கு பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இங்கேயும் பண்ணணும். ரோஸ் பிட்வீன் போடணும். ஸோ ரோஸ் பிட்வீன்ல நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசெண்டிங்க்கு அப்புறம் நான் இதை கொடுத்துக்கிறேன். ரோஸ் பிட்வீன் அன்பவுண்ட் ப்ரெசீடிங், அன்பவுண்ட் ஃபாலோயிங், முன்னாடி பின்னாடி ரெண்டுக்குமே அதை போடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ போடும்போது என்ன ஆகுதுன்னா, முன்னாடி இருந்த அந்த 3 ரெக்கார்டுக்கு 2க்கு நல் போட்டிருந்தது இல்லையா, இப்போ அதுக்கும் வந்து டேட்டா வந்துருச்சு. அதே மாதிரி இங்க கீழே வந்து ஃபர்ஸ்ட் 2 ரோ அந்த டிபார்ட்மெண்ட் HR டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டிருந்தது இல்லைங்களா, ஸோ அதுக்கும் வந்து இங்க வேல்யூ வந்துருச்சு. இங்க வந்து நான் வந்து பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதனால தான் வந்து இன்ஜினியரிங் HRனு பிரிச்சிருக்கு. இங்க நம்பர் மாறி இருக்கு, எம்ப்ளாயி ஐடி, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ இப்போ இதே இடத்துல வந்து நீங்க எனக்கு வந்து 2nd லார்ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க 2nd போடலாம். இப்போ 2 போட்டீங்கன்னா 2nd லார்ஜஸ்ட் வந்து 8,000. இங்க பாத்தீங்களா, எல்லாருக்கும் 8,000 வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல காமிக்குது. ஸோ அப்போ வந்து ஃப்ராங்க் வந்து லைக் இன்ஜினியர் தான், அவர் 6,500 வாங்குறாரு. ஆனா 2nd லார்ஜஸ்ட் அவர் டிபார்ட்மெண்ட்ல சேலரி வாங்குறவங்களோட சேலரி என்னன்னா 8,000. அது அவரோட சேலரி இல்ல, அவரோட டிபார்ட்மெண்ட்ல 2nd லார்ஜஸ்டா வாங்குறவங்க யாரு அப்படின்னா அது 8,000. ஓகேங்களா, அதே மாதிரி HR டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்க இந்த மாதிரி nth வேல்யூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோட 9 ஹவர்ஸ் சீக்வல் மாஸ்டர் கோர்ஸ் வீடியோ யூடியூப்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கு நான் கோட் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன், பட் நோட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த சீக்வல் மாஸ்டர் கிளாஸ் நோட்ஸை வந்து தங்கிலீஷ்ல நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட்ஸ், சின்டாக்சஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் டெஃபினிஷன் எல்லாமே தங்கிலீஷ்ல நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த புக்கோட பிரைஸ் 59 rupees அண்ட் இந்த புக்கோட சேர்த்து 100 சீக்வல் இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் வித் ஆன்சர்ஸ், அது ஃபுல்லா தங்கிலீஷ்ல தான் இருக்கு. அண்ட் அந்த புக்கை நான் இந்த புக்கோட ஃப்ரீயா கொடுக்குறேன். அண்ட் இந்த புக்கோட பர்ச்சேஸ் லிங்க் அண்ட் என்னோட 9 ஹவர் சீக்வல் மாஸ்டர் கோர்ஸ் வீடியோவோட லிங்க், ஸோ இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க போய் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட யூடியூப் சேனல்ல நிறைய மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் தமிழ்ல நான் ஃப்ரீயா போட்டுட்டு இருக்கேன். பைத்தானுக்கு 12 hours, சீக்வலுக்கு 9 hours, லினக்ஸுக்கு 4 hours, பிக் டேட்டா இன்ஜினியரிங்ல மட்டும் 20 ஹவர்ஸ்க்கு வீடியோ, அது இல்லாமல் AI, கூகுள் கிளவுட், அஜோர், AWS மாதிரி நிறைய வீடியோஸ், அதே மாதிரி ஸ்காலா, ஜாவா மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னோட சேனல்ல எல்லா வீடியோஸும் தமிழ்ல தான் இருக்கும், இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நான் குட்டி குட்டி நோட்ஸ் அண்ட் புக்ஸை இங்கிலீஷ்லையும் தங்கிலீஷ்லையும் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் 3 rupeesல ஆரம்பிச்சு 50 rupees வரைக்கும் என் புக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க அதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு கால்டு tablenotfound.com. ஸோ இது லீட் கோடுக்கு ஆல்டர்னேட் மாதிரி. இதுல நீங்க சீக்வல், லைனக்ஸ் அண்ட் பைத்தான் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட முக்கியத்துவமே இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி இன் தங்கிலீஷ். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ற எல்லா கொஸ்டின்ஸுமே தங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஹிண்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே தங்கிலீஷ்ல தான் இருக்கும். அண்ட் தென் இதுலயே ATS செக்கர் இருக்கு. நீங்க உங்க ரெஸ்யூம் அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்க ATS செக்கும் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டினோட ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கேயும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.